நடிகர் ஆரி அவர்கள் சமீபத்தில ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. அவருடைய ஆதங்கத்த பகிர்ந்திருக்காரு அப்டின்னே வந்து சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்ல தமிழர் எடுத்த படத்த வெளியிட முடியல. அது வந்து ரொம்பவே அவமானமா வந்து இருக்கு. நல்ல கதையோடு சிறிய படங்கள் எடுத்துட்டு வந்தா, மால்கள்ல திரையரங்குகள் வழங்கப்படுவது கிடையாது. கேட்டா விளம்பரம் போதல. இப்போ வந்து தாய்க்கிழவி படத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. எப்படி வந்து விளம்பரம் பண்றாங்க. அதனால நாங்க வந்து குடுக்குறோன்றாங்க. தாய்க்கிழவி படத்த ப்ரொடியூஸ் பண்ணவர் வந்து நம்ம சிவகார்த்திகேயன். அவர்கிட்ட வந்து சக்தி இருக்கு. அதற்கான பணம் இருக்கு. பொருளாதாரம் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. எந்த இடத்துல போய் எல்லாம் பண்ணணும்னு அவருக்கு வந்து எல்லா ஐடியாவும் இருக்கும். ஆனா, என்னுடைய படம் அதாவது 4த் ஃப்ளோர் படத்துடைய ப்ரொடியூசர் வந்து சுயமா வந்து சம்பாரிச்சு, சுயமா ஒரு தொழில் பண்ணி சம்பாரிச்சு, அந்த காச வந்து எடுத்துட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து காசு இருக்கோ, அந்த அளவுக்கு தானங்க பண்ண முடியும். ஸோ இந்த மாரி அதிகமா விளம்பரம் பண்ற படங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படுது அப்டின்னா, மற்ற படங்கள் எல்லாத்தையுமே வந்து புறக்கணிக்கப்படுது. இதனால வந்துட்டு ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு. படம் பிடிச்சிருக்கா, இல்லையான்றத மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அப்டின்ற மாதிரி நடிகர் ஆரி அவர்கள் அவருடைய ஆதங்கத்த வெளிப்படுத்தியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்டின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.